Hallelujah. Praise the Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Hallelujah. பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இரட்சகரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. இந்த வேத தியான ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். Get ready for a time of word and God's visitation. திறந்த இருதயத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். ஹalleluya. Thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இரட்சகரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரே வேத தியான ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் எங்களை சந்திக்கட்டும். இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை மன்னாவி தேவன் தருவீராக. எந்த சூழ்நிலையில் எந்த நிலையிலே உம்முடைய மக்கள் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்க ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட நீர் பேசும் என்று நான் கேட்கிறேன். ஹalleluya. நீர் பேசுவீராக. ஸ்பீக் டு அஸ் லார்ட். நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களை சந்திக்கட்டும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அந்த வார்த்தையின் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Glory to God. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வேத தியான ஆராதனையில் நாம் இணைந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர்களை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த அடுத்த ஒரு வேளை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்ல கவனியுங்கள். வார்த்தையை நல்ல திறந்த இருதயத்தோடும் கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாகவே தேவ சத்தம் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்களோட பேச ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த சத்தியம் உங்களை பலப்படுத்தும், உங்களை கட்டி எழுப்பும், உங்கள் உள்ளான மனுஷனை அது ஆமென் உங்களை பலப்படுத்தும். ஹalleluya. தேங்க் யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ நீங்கள் ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கேமராட்டு போ. ஸோ இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். த ரெசுரக்ஷன் பவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது, எந்தெந்த விதத்தில் அது நம்மை உருவாக்குகிறது, எந்தெந்த விதத்திலெல்லாம் அது நம்மை பலப்படுத்துகிறது, எந்தெந்த விதத்திலெல்லாம் அது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நம்மை
ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறது என்பதை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட காரியமாக இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் இது இந்த மாதத்தின் கடைசி புதன்கிழமை இல்லையா? ஸோ ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் இன்றைக்கி உங்களோடு பேச போகிறேன். நல்ல திறந்த இருதயத்தோடு கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த நாளுக்காக ஆயத்தப்பட்ட போது ஆண்டவர் உணர்த்தின அல்லது என் நினைவிலே கர்த்தர் கொண்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நாம் பங்கு பெற வேண்டும். கவனிச்சுட்டே வாங்க. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னவென்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை கவனிப்போம். கவனியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கவனிக்கும் பொழுது இங்கே நல்லா பாருங்கள். உன்னதங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவர் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை எப்படியாவது நான் ஆசீர்வதிங்கப்பா அப்படிங்கிற நிலையில் இல்லை. கொஞ்சம் நல்லா இன்றைக்கி படிக்க போகிற வசனங்களை நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். ஏதாவது ஒன்று செஞ்சு என்னை எப்படியாவது ஆசீர்வதிச்சிங்கன்னு நீங்கள் சொல்லும்படி ஆண்டவர் உங்களை வைக்கலை. உங்களை கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய தியாகத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட் இன் த ஹெவன்லி ரெல்ம்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி பேசுகிற ஒரு வசனம். இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொன்னால் வெறும் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள், வரங்கள், வல்லமை இது மட்டும் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நீங்கள் பாருங்கள். ஆவியிலே நடக்காத ஒன்று மாம்சத்தில் நடக்காது. ஆவியிலே செயல்படாத ஒன்று மாம்சத்திலே செயல்படாது. கர்த்தர் வானங்களை உண்டாக்குவதற்கு முன்பாக முதல்ல ஆவியிலே அவைகளை பார்த்தார். அது மாம்சத்திலே வெளிப்பட்டது. ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக முதல்ல ஆவியிலே பார்த்தார். அது மாம்சத்திலே வெளிப்பட்டது. தேவன் எதை செய்தாலும் முதல்ல ஆவியிலே அதை உருவாக்கி மாம்சத்திலே வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் ஒரு பூமிக்குரிய காரியம் என்று சொல்லப்படுகிற ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பிள்ளைக்கு திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வாகனங்களை வாங்குவதாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் இது கூட ஒரு ஆவியிலே தேவன் உண்டாக்கி மாம்சத்தில் வெளிப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆவியிலே உண்டாகி மாம்சத்தில் வெளிப்படுது. அப்போ எதையுமே நீங்கள் ஸ்பிரிட்லேருந்து ரிசீவ் பண்ண கற்றுக்கணும். ஸோ நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா வேறங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா வேறன்னு சொல்லிட்டாங்க. எது கர்த்தர் இந்த பூமியில் செஞ்சாலும் அது ஆவியிலே தோன்றி மாம்சத்திலே வெளிப்படுகிறது. ரெண்டாவது, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி மாம்சத்தில் வெளிப்படுதுன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வசனம் இப்படியே சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. பாருங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, கவனிச்சிங்களா? அப்போ வாக்குத்தத்தங்கள் எங்கே தொடங்கி எங்கே வருகிறது? அது ஆவியிலே தோன்றுகிறது. ஆவியிலே தோன்றுவது அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் அதை செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் என்ற பெயரிலே, வார்த்தை என்கிற பெயரிலே அவைகள்
ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவைகள் என்ன பண்ணப்பட்டு விட்டது, டிக்ளேர் செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்க விரும்பினாலும், எதையெல்லாம் செய்ய விரும்பினாலும், எதையெல்லாம் அது கொண்டு வர தேவன் திட்டம் வைத்திருந்தாலும் அவைகளை தம்முடைய இரத்தத்தினாலே, தம்முடைய தியாகத்தினாலே, மரணத்தினாலே அவைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டார்னா முத்தரித்து அவைகளை உங்களுக்கென்று சொந்தமாக்கி அதை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்கு அவர் செய்த காரியம் என்ன? உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மேல் ஆளுகை எடுத்தார். எனவே உங்கள் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறீர்கள். சகல ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள் மாறுறீங்க. எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது, தகுதி கிடைக்கிறது. இப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது உங்கள் வாழ்க்கையில் அது என்ன செய்கிறது? ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களையும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்ட சகலவற்றையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறது. ஸோ நல்லா கவனிங்க, தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமையானது உங்கள் வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களுக்கும் உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிவிட்டது. தேவன் சகலத்தை செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாரு. வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் என்ன பண்ணிட்டாரு? டிக்ளேர் பண்ணிட்டாரு. இனி அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. பட் இன்றைக்கு நாம் பேச போகிற ஒரு காரியம் என்னென்னா, ஹவு டு பிகம் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த பிளெஸ்ஸிங். அந்த ஆசீர்வாதத்திலே உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற சகல ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி பங்குள்ளவர்களாய் மாறுவது? கொஞ்சம் வசனங்களை நம்ம அப்படியே படிக்க போகிறோம். ஒரு வசனத்தை படிப்போம். 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டே வரப்போகிறோம். 2 பேதுரு 1 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே கவனியுங்கள். 2 பேதுரு 1 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை, எல்லாரும் சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறது. விசுவாசத்தோடு அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஜீவன் என்றால் லைஃப், இந்த பூமிக்குரிய காரியங்கள், பக்தி என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கு? கொடுத்திருக்கிறது. சொல்லுங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் கிவன் எவ்ரி பிளெஸ்ஸிங் தட் பர்டெயின் டு லைஃப் அண்ட் காட்லினஸ். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னோட லைஃபுக்கும் காட்லினஸ்க்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே தந்து விட்டார். அதை உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்கு சுதந்திரமாக்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதே போல் அதே வசனத்தின் 4வது வசனம் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? யூ பிகம் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் கிரேஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பாப்பா, போடுங்க. அந்த 4வது வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 பேதுரு 1வது அதிகாரத்தின் 3-4 வசனங்களை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஓகே, பாருங்கள், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை என்ன செய்திருக்கிறது? அந்த தெய்வீக தன்மையிலே, திவ்ய ஸ்பாவத்திலே, சகல விதமான கிறிஸ்துவின் குணாதிசயத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இன்றைக்கி நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். பங்குள்ளவர்கள், நீங்கள் பார்ட்டேக்கர்ஸாக மாறணும், பங்கு பெற வேண்டும்.
ஆமென். பங்குள்ளவர்களாகும் பொருட்டு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன எப்படி வெளிப்பட்டு இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் வெளிப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து எப்படி அதை நமக்கு கொடுத்தார்? அவர் மரணத்தின் மேல் ஜெயித்து உயிர் தெழுந்த போது வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும், அந்த திவ்ய ஸ்பாவத்தையும் தெய்வீக கிருபையிலும் நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும். இன்றைக்கி நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் போக 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 உங்களுக்கு புரியும். இப்போ நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் போட்டுட்ருக்கேன். பங்குள்ளவர்களாக வேண்டும். இன்னொரு வசனத்தையும் நீங்கள் படிக்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரத்தின் 14ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருவோம். பாருங்கள், பங்குள்ளவர்களாய். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிற வார்த்தை, நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். யூ ஹாவ் டு பிகம் பார்டேக்கர்ஸ். எங்கே பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும்? கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்துவினிடத்தில் என்ன? கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமை, திவ்ய சுபாவம், ஆமீன், உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுங்க? நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும். வார்த்தை உள்ள போகுது அவங்களுக்கு. நீங்கள் வெறும் பங்குள்ளவர்களாக மாறணும். ஏன் இதை இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள ஒரு எண்ணத்தை ஆண்டவர் போட்டால். நிறைய பேர் சத்தியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்குறாங்க, கேட்டுட்டு எக்ஸைட் ஆகுறாங்க, பயங்கர சந்தோஷம். அப்பா, வசனத்தில் இவ்வளோ வல்லமை இருக்கா, வசனத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கா, கிறிஸ்துவுக்குள்ளே இவ்வளோ நன்மை இருக்கா, இந்த வாரம் அழகாக இருந்துச்சு வசனம், இந்த வாரம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ஆண்டவர் நம்ம மூலமாக நம்ம கூட பேசினார், ஊழியக்காரர் பேசும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸைட் ஆகுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தான் அதில் பங்குள்ளவர்களாக மாறுறாங்க. பார்ட்டேக் பண்ணுறது கொஞ்சம் பேர் தான். ஆமென். நிறைய பேரோட வாழ்க்கையில் வசனம் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. நிறைய பேருக்குள்ளே என்ன கொடுக்குது? ஒரு புல்லரிப்பை கொடுக்குது. இந்த வாரம் பிரசங்கம் பண்ணும்போது கேட்குற நமக்கு எப்படி இருந்துச்சு, அப்படி ஆயிடுறாங்களே தவிர, அங்கே பேசப்பட்ட வசனம், அங்கே சொல்லப்பட்ட காரியம், இயேசு உயிரோடு எழுந்ததினால் வெளிப்பட்ட சகல நன்மையும் எனக்காகத்தான், நான் அனுபவிக்கும்படியாகத்தான், வெறும் நாம் பார்த்து வாவ் ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியப்படுவதற்கு மட்டுமல்ல, அவைகள் எனக்கு அனுபவிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஆச்சரியப்படுவதற்கு மட்டுமல்ல, அனுபவிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை இன்றைக்கு விசுவாசத்தோடு நம்புறீங்க? வாக்கு தத்தங்களும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த சகல நன்மைகளும் நீங்கள் வெறும் ஆச்சரியப்படுவதற்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை. அவைகளை கேட்டு அப்படியே புல்லரிப்புல நீங்கள் வாழணும்னு கர்த்தர் சொல்லலை. அதில் நீ பங்குள்ளவனாய் மாற வேண்டும், அதில் நீ பார்ட்டேக்கர்ஸாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வேகமாக நாம் இதை தியானிக்க போகிறோம். 2 காரியத்தை சொல்ல போகிறேன். எப்படி நான் பங்குள்ளவனாய் மாறுகிறேன்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் இப்படியே கவனிக்கும் போது அங்கே இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இங்கே பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஏற்கனவே நம்ம படிச்சுட்டே வந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் அவைகளில் பங்கு பெறும் பொருட்டாக ஆமென் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே படித்தோம். அப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் எப்படி வேலை செஞ்சிருக்கான்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அடுத்த வசனம் 21ஆம் வசனம், தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி பங்கு பெற்றான்? இப்போ ஆபிரகாம் எப்படி பங்கு பெற்றான் என்று இங்கே படிக்கிறோம். ஆபிரகாம் எப்படி பங்கு பெற்றான்? வேதம் சொல்லுகிறது. 20 போடுங்க. என்ன சொல்ல? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலாம். அவனுக்குள்ள அவிசுவாசம் இல்லைங்க, இருந்துச்சு. அவிசுவாசம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நம்மளால் நடக்காது, இது வாய்ப்பில்லை, சரீரம் செத்து போச்சு, சாராளின் கர்ப்பம் செத்து போச்சு அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஆகார்ன்ற ஒரு ஆளையை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஆகார் வாக்கு தத்தத்துக்கு புறம்பானவள். ஆனால் இந்த ஆகார் உள்ள சீனுக்குள்ளே என்ட்ரானதுக்கு காரணமே அவள் வாக்கு தத்தத்துக்கு உட்பட்டல்ல, அவிசுவாசத்தின் வெளிப்பாடாகத்தான் ஆகார் உள்ளே வந்தா.
ஆனால் நாட்கள் செல்ல 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 கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட ஆபிரகாமும் சாராளும் என்ன செய்தார்களாம்? வாக்குத்தத்தத்தை அவர்கள் அவிசுவாசமாய் அது குறித்து சந்தேகப்படாமல், அடுத்த வசனம், தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படிங்க அவர்கள் பங்கு பெற்றார்கள்? எப்படி அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர்கள் சுதந்தரித்தார்கள்னா, விசுவாசத்தினாலே சுதந்தரித்தார்கள். முழு நிச்சயமாய் நம்பி சுதந்தரித்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தி சுதந்தரித்தார்கள். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறி சுதந்தரித்தார்கள். விசுவாசத்தினாலே சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நாமும் ஆபிரகாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க வேண்டாம், கலாத்தியர் 3:9. அப்போ நீங்கள் நல்லா கவனியுங்கள். ஆபிரகாம் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்தரித்தான் என்றால் விசுவாசத்தினாலே சுதந்தரித்தான். இன்றைக்கு இந்த ஆபிரகாமை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, 25 வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை பெறதுன்றது பெரிய விஷயம். 25 வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை பெற்றான், எனக்கு அவ்வளோ பொறுமைலாம் இல்லை பாஸ்டர். அந்தளவுக்கு எனக்கு விசுவாசத்தில் நான் பலனா இல்லை, அந்தளவுக்கு எனக்கு ஃபெய்த்தில் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது. 25 வருஷம் காத்திருக்கிற அளவுக்கு ஐ எம் நாட் ஸ்ட்ராங், ஐ எம் நாட் கேப்பபிள் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆவியானவர் நமக்கும் வார்த்தையை வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். ஆமென். Glory be to God. நீங்கள் உங்களுடைய மாம்ச பலத்தினாலும் உங்களால் உண்டாகிற ஒரு விசுவாசத்தினால் நீங்கள் சுதந்தரிக்கவில்லை. வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2:20 நாம் வாசிப்போம். கலாத்தியர் 2:20 நாம் வாசிப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. இப்போ ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்னா, கர்த்தர் செய்வார், கர்த்தர் கொடுப்பார், வாக்கு பண்ணினார், மாற மாட்டார், என் சரீரத்தை பலப்படுத்துவார், சாராளின் கர்ப்பத்தை பலப்படுத்துவார் அப்படின்னு விசுவாசித்து பெற்றுக்கொண்டான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லப்பட்டு தெரியுங்களா? ஆபிரகாமை போல விசுவாசிக்க சொல்லலை, இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தினாலே நீங்கள் ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கல. அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஆபிரகாம் 25 வருஷம் போராடி பெற்றுக்கொண்டதை நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக எளிதாக, லகுவாக, ஈஸியாக பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். How you become partaker? நீங்கள் எப்படி பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள்? போராடணும் பாஸ்டர். கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே போராட்டத்தின் வாழ்க்கை அல்லங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு சகலத்தையும் எளிமையாக்கி விட்டார். எவ்ரிதிங் ஹஸ் பிகம் so simple and easy. நீங்கள் போராடி ஆபிரகாமை போல 25 வருஷம் என்னை மாற்றும், என்னை நம்ப உதவி செய்யுங்க, என்னை நான் விசுவாசிக்க உதவி செய்யுங்க, இது நடக்கட்டும்ப்பா, நான் அதை செய்ய உதவி செய்யுங்க, இதை செய்ய, அப்படியே போராடி உபவாசம் பண்ணி அப்படி பெற்றுக்கொள்ளலை. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன், நான் வாழ்கிறேன். ஃபெய்த் ரொம்ப இப்போ ஈஸியாக மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே என் வாழ்க்கை லகுவாக மாறிவிட்டது. நான் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் நான் சுதந்தரிக்க நான் ஆரம்பித்து விட்டேன். ஹல்லேலூயா. எந்த விசுவாசங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. ரோமர் 5:1, 1-2 நாம் அதைத்தான் பார்க்கிறோம். Glory be to God. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5:1-2 இப்படியே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அங்கே பாருங்க. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2 பாருங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எப்படியாம்? அவர் மூலமாய். கவனியுங்கள், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு மூலமாக நான் கிருபையிலே பங்கு பெறுகிற ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன்.
ஆமென். இயேசு மூலமாக கிருபையிலே பங்கு கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இயேசு மூலமாக ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் எப்படி உங்கள் விசுவாசம் எப்படிங்க வேலை செய்து? இயேசு மூலமாக அது வேலை செய்கிறது. அவர் மூலமாக. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப நான் போடுறேன் பாருங்கள், நீங்கள் கவனிங்க. அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவாசி. அப்போ ஆபிரகாமை போல் நீங்கள் 25 வருஷம் போராடி அப்படியே ஸ்ட்ரைவ் பண்ணி விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா. சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாச விசுவாசிக்கணும்னு எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நீ போராடாத. இது ஒரு ஸ்லாக்கியம். இட் இஸ் அ கிஃப்ட். நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற ஸ்லாக்கியம், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற கிருபை, கிரேஸ் எப்படி பெற்றுக்கொள்ளுங்கள்? இயேசு மூலமாய். அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசித்து, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவன் சகலவற்றையும் எனக்காக நன்மையாக செய்து முடிப்பார், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்றதை நீங்கள் விசுவாசிக்க ஆட்டோமேட்டிக்காக இயேசு மூலமாக, த்ரூ கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் மூலமாக சொல்லுங்கள். அவர் மூலமாக இந்த கிருபையிலே நான் பங்கு கொள்ளுகிறேன். இயேசு மூலமாக இந்த கிருபையில் பங்கு கொள்கிறப்ப இயேசு மேலே உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தணும். இயேசு சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போனால் போய் விழுந்துடும். ஆபிரகாம் போல் போராடாத, விசுவாசிப்பதற்கும் நம்புவதற்கும் நீ போராடாத, கடுகு விதையளவு இருந்தால் போதுங்க. எவ்வளோங்க? கடுகு விதையளவுக்கு விசுவாசம். யார் மேலே விசுவாசம்? இயேசு மேலே, வார்த்தையின் மேலே. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்று இருக்கிறது. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சகலமும் உங்களுக்கு சொந்தமாகி விட்டது. அவருடைய திவ்ய வல்லமை உங்களுக்கு வேண்டி யாவற்றையும் கொடுத்து விட்டது. இதை நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஒன்று செய்யணும். இயேசு இவைகளை எனக்கு தருகிறார், நான் அதற்கு தகுதி பெற்றிருக்கிறேன், அவர் மூலமாய் நான் தகுதி அடைந்திருக்கிறேன்ற இடத்துக்கு வந்து பாருங்கள், நீங்கள் சகலத்தையும் எளிதாக நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் தான் இங்கே அல்டிமேட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மேல் விசுவாசம்? இயேசு மேலே விசுவாசம். அவரோடு இணைந்து விசுவாசிக்கிறோம். நம்ம சுய விசுவாசம் அல்ல, நம்ம போராடி விசுவாசிப்பதல்ல, கிறிஸ்துவை விசுவாசிப்பது போல. ஜஸ்ட் பிலீவ். ஒரு வசனம் இங்கிலீஷில் எப்படி இருக்குது? ஜஸ்ட் பிலீவ். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாள். ஜஸ்ட் இஃப் யூ ஜஸ்ட் பிலீவ் யூ வில் see the glory of God. இஃப் யூ ஜஸ்ட் பிலீவ், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா. அப்போ பார்ட்டேக் பண்ணுறதுக்கு, பங்குள்ளவர்களாக மாறுறதுக்கு நீங்கள் ரொம்ப போராட வேணாம். நீங்கள் ஜஸ்ட் பிலீவ் பண்ணால் போதும். இயேசு மூலமாக நான் சுதந்திரிக்கிறேன் என்கிற இடத்திற்கு வந்தால் போதும், நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏன் ஒரு சிலரால் பங்கு கொள்ள முடியலை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏன் ஒரு சிலர் பங்கு கொள்ளவில்லை? ஏன் ஒரு சிலரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் ஒரு சிலரோட வாழ்க்கையில் அவர்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்க முடியவில்லை? வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:2, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, உலகத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். எப்படி கேட்டுட்டாங்களாம்? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இட் வாஸ் ஆஃப் நோ யூஸ். They heard and it did not profit them. அதனால் அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லை. அது அவங்களுக்கு என்ன பண்ணலை? பிரயோஜனப்படலை. நல்ல கவனிங்கள். என்ன நடந்ததாம்? சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டார்கள், பிரசங்கிக்கப்பட்டது, வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. இன்றைக்கி நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் சொந்தம். அதற்கு இயேசு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி இருக்கிறது. நீங்கள் 100% தகுதி உடையவர்கள் என்று நான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ கேட்கிற நீங்கள், எனக்கு அந்த தகுதி இருக்கிறபடினால நான் விசுவாசித்து, அதுவும் இயேசு மேலே உள்ள விசுவாசத்தினால் சுதந்தரிப்பேன், பெற்றுக்கொள்ளுவேன்ற இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இப்போ நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வார்த்தையோடு கூட விசுவாசத்தை அவர்கள் இணைக்காத போது அது அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. கேட்டவங்க அதை என்ன பண்ணலை? அதை விசுவாசிக்கலை. அப்போ நீங்கள் எதை கேட்கிறீர்களோ
அதோடு கூட உங்கள் விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இதை இயேசு எனக்கு செய்து முடிப்பார். நம்ம சபையில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம், நெகேமியாவில் வாசிக்கிற 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவர்கள் வீடுகளை கட்டி தோட்டங்கள், திராட்சை செடிகள் அப்படிலாம் போட்டிருக்கு, எல்லாத்தையும் செய்து அவர்கள் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அவருடைய மிகுந்த தயவினாலே செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள்னு ஒரு வசனம் அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் பேச 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 நம்முடைய சபையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருடங்களில் நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய 4-5 வீடுகளை திறப்புல செய்ய கர்த்தர் இந்த நாட்களில் உதவி செய்தார். அப்போ நல்லா கவனிக்கணும், விசுவாசத்தை வசனத்தோடு இணைச்சிட்டிங்கன்னா வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படும். விசுவாசத்தை வசனத்தோடு இணைக்கலைன்னா கேட்டுட்டு போயிடுவோம், ஒன்றுமே நடக்காது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. யாக்கோபு 1:22 அழகாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அங்கே கவனிங்கள், இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன், கவனிங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும். என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்ததை நீங்கள் விசுவாசிப்பது தான் உங்களுடைய செய்கையாக இருக்கிறது. அவர் மூலமாக, அவர் மேலுள்ள விசுவாசத்தினாலே நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே பங்கு பெறுகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்றைக்கு என்ன நடக்கிறது? நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். செய்யும் பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்படுவதில்லை, ஏமாற்றப்படுவதில்லை, ஏமாந்து போவதில்லை. நான் ஆண்டவரை நம்பி ஏமாந்து போயிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சில நேரம் கிராமங்களுக்கெல்லாம் போவோம். மழை எங்கேயோ ஒரு முறை ஒரு தம்பி ஒரு நிலத்தை அவர் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணணும்னு விரும்புகிறார். அந்த இடத்த பார்த்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் போகிறோம். அங்கே போய் சரி அந்த இடத்த பார்ப்போம், பார்த்து ஜெபிச்சுட்டு வரலாம். அங்கே போகும்போது நிலத்தை பார்த்தோம், எல்லாம் ஓகே. ஒரு மலை அடிவாரம், அதாவது வாழப்பாடின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம சேலம் மாவட்டத்தில். அந்த வாழப்பாடியிலேருந்து ஒரு குக்கிராமம், ஒரு மலை அடிவாரம், காட்டு பகுதி. அங்கே போகிறோம். அங்கே ஒரு அம்மா, நான் கையில் பைபிள் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தோன்னே, நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டுச்சு. ஆமாம் பாஸ்டர். அந்த அம்மா சொன்னிச்சு, நானும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கெல்லாம் போய் ஞான ஸ்நானம்லாம் எடுத்து போயிட்டு இருந்தேங்க, அதுக்கப்புறம் போகிறதில்லைங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு பலவீனம் என்னமோ நடந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ திரும்ப பழையபடி பின்மாற்றத்தில் போய் ஏன் அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா கேட்குறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் அந்த வசனத்தோடு விசுவாசத்தை இணைக்காதபடினாலே அவர்களால் பங்கு பெற முடியவில்லை. போய் என்னங்க நடக்குதுன்ற லெவலுக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்க. இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. அவர்களால் பங்கு பெற முடியல. they were not able to partake in the resurrection power. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக. எதை செய்ய வேண்டும்? விசுவாசத்தை எக்ஸிக்யூட் பண்ணுகிறவர்களாக. இயேசுவின் மூலமாய் நான் சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற இடத்திற்கு நீங்களும் நானும் வந்துவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஒரு சில ஆலோசனைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நான் எப்படி பங்கு பெறுகிறேன்? உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் எப்படி பங்கு பெறுகிறேன்? நல்லா கவனிங்க. உங்கள் அற்புதம் ஜெபிக்கும் போதே நடக்குதான். இட் ஹேப்பன்ஸ் when you pray. ஆங்கில பைபிளில் இப்படி அழகாக சொல்லப்படுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது when you pray. நல்லா கவனிங்க. ஜெபத்திற்கு பதில் எப்போ பாஸ்டர் கர்த்தர் கொடுக்குறார்? எவ்வளோ நாள் கழித்து கொடுக்குறார்? எவ்வளோ நாள் கழித்து, எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? நீ ஜெபிக்கும் போதே கர்த்தர் செய்கிறார். வசனம் தான் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே. when you pray, இங்கிலீஷில் அழகாக இருக்குது, when you pray, நீ ஜெபித்து கொண்டிருக்கும் போது.
எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறாயோ, எதெல்லாம் கேட்குறீங்களோ, ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் என்ன இப்படி நீர் பயன்படுத்தணும் ஆண்டவர், என் மூலமாக இப்படி அற்புதங்கள் நடக்கணும், என் மூலமாக வார்த்தை தேசங்களுக்குள் பிரவேசிக்கணும், என் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கணும், மரித்தவர்கள் எழும்பணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் போதே, when you pray, நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். எப்போ விசுவாசிக்கணும்? ஜெபிக்கும் போது விசுவாசிக்கணும். எப்பொழுது நடக்கும்? கமான், அப்பொழுது. எப்பங்க நடக்கும்? கர்த்தர் எப்போ செய்வார்? வசனம் சொல்லுது, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது. ஒருவேளை அப்பொழுது அப்படிங்கிறது ஒரு தமிழ் கன்ஜெக்ஷனாக இருந்தாலும் நான் அதை ஒரு ப்ரொஃபட்டிக்காக எடுத்துக்கிறேன். எப்படின்னா, எப்பொழுது நீ ஜெபிக்கிறாயோ அப்பொழுதே நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். ஏனென்றால் நீ ஜெபிக்கும் போதே உன் ஜெபம் விசுவாசத்தோடு இணைக்கப்படுகிறபடினால நீ ஜெபிக்கும் பொழுது, எப்பொழுது ஜெபிக்கிறாயோ அப்பொழுது கிரியை நடக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லம் எப்போ வேலை செய்து? எப்பொழுது நான் கேட்கிறேனோ அப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், அப்பொழுது நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பங்குள்ளவர்களாக மாறணும். இன்றைக்கி நான் தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வசனத்தை கேட்டுட்டு எக்ஸைட் ஆகி போயிடாதீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, இந்த இடத்துக்கெல்லாம், இந்த சபை கட்டடம், இவ்வளோ இந்த காரியங்கள்லாம் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, சாம்பாஸ்ட், சில பேர் சொல்லுவாங்க சாம்பாஸ்ட் சர்ச்சு. சாம்பாஸ்ட் சர்ச்சு இல்லைங்க, நம்ம சர்ச்சுங்க. சில விசுவாசிகள் சொல்லும்போது, ஆண்டவரே கண்கள் எல்லாம் திறந்துடலும்னு யோசிப்பேன் நான். சாம்பாஸ்ட் சர்ச்சு, சாம்பாஸ்ட் சர்ச் அல்ல, நம்ம சபை, என் சபை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சபை. அப்படி ஒரு இடத்துக்கு வாங்க. ஸோ எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? ஹவு டஸ் இட் ஹேப்பன்? எப்படி கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறார் அப்படின்னா, கேட்கும் போதே விசுவாசிக்கும் போது அப்பொழுதே அவைகள் உண்டாகிறது. இதுதான் ரகசியம். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபிரேயரில் வாசிக்கிற 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியே நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 4:16, தைரியமாய். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். கவனியுங்கள், எப்படி நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள்? இயேசுவின் மூலமாக, இயேசு மேல் உள்ள விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இது எப்படி நடக்கிறதாம்? எப்படி அந்த பங்கு பெறுகிறோம்? ஹவு வி பார்ட்டேக் அப்படின்னா, தைரியமாய் கிருபாசன தண்டையில் நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது, ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் பங்கு பெற போகிறேன், நான் தைரியமாய் அந்த இடத்துக்கு வருகிறேன், நான் பயத்தோடும் ஒரு விதமான கலக்கத்தோடு நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற சந்தேகத்தோடு அல்ல, தைரியமாய் நான் அந்த இடத்திற்கு வருகிறேன். தைரியமாய் விசுவாசத்தில் நான் அந்த இடத்திற்கு வருகிறேன். ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையில் நான் சேருகிறேன் ஆண்டவர். இன்னொரு வசனத்தை கூட படிங்க பாப்பா. ரோமர் 8ஆவது அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. ரோமர் 8:32 அழகாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ரோமர் 8ஆவது அதிகாரம் 32ஆவது வசனம். Glory to God. ஹல்லேலூயா. தைரியமாக வாங்க அந்த இடத்துக்கு. இயேசு அதை உங்களுக்கு கொடுத்து விட்டார், நீங்கள் தகுதி பெற்றுவிட்டீர்கள் என்கிற அந்த விசுவாசத்தில் வாருங்கள். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எவரை? இயேசுவை ஒப்பு கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை கொடுத்தவர், அவரோடே கூட. அப்போ இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நீங்கள் பங்கு பெறுறதுக்கு பிதாவாகிய தேவன் உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே கொடுத்தவர். யாரை கொடுத்தவர்? இயேசுவையே கொடுத்தவர். யாரை கொடுத்திருக்கிறார்? Glory to God. அவரையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது எத்தனை அதிக நிச்சயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை கொடுக்கிறது. எனக்கு வேண்டிய யாவற்றையும் கிருபையினால் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
நம்மெல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையில் என்னவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறீர்கள். அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதை இயேசு செய்து முடித்திருக்கிறார். அவர் மேலுள்ள விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இதுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும். என்னன்னா, ஜஸ்ட் பிலீவ். வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க பிரதர். ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. சிம்பிள் ஃபெய்த். ஹல்லேலூயா. சிம்பிள் ஃபெய்த். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். நான் எளிமையாய் விசுவாசித்து எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வேன். உங்களுடைய விருப்பங்களும் ஜெப விண்ணப்பங்களும் நீங்கள் சுதந்தரிக்க வேண்டிய காரியங்கள் பெரிதாக இருக்கலாம். ஆனால் அதற்கான விசுவாசம் ரொம்ப எளிமையானது. கடுகு விதையளவு விசுவாசம்தான். பெரிய மலை பாஸ்டர், பல லட்சம் கடன், 50 லட்சம் கடன், அதனால் எனக்கு பெரிய விசுவாசம் வேணும். இல்லை, ஆண்டவரோட பார்வையில் தலைவலியும் ஒன்று தான், கேன்சரும் ஒன்று தான். தலைவலியும் ஒன்று தான், ஆஸ்துமாவும் ஒன்று தான். தலைவலியும் ஒன்று தான், 50 லட்சம் கடனும் ஒன்று தான். 50 லட்சம் தலைவலிக்கு என்ன விசுவாசம் உங்களுக்கு வேணுமோ அதே விசுவாசம் தான் 50 லட்சம் கடனை கட்டுறதுக்கு உங்களுக்கு வேணும். விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டுக்கும் ஒன்று தான். ஏன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தில் பெரிய விசுவாசம் சின்ன விசுவாசம் கிடையாது. விசுவாசம் ஒன்று தான். ஆனால் அந்த கொஞ்சம் விசுவாசம் இயேசு மூலமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பழகுங்க. ஒவ்வொரு காரியத்தில் கொண்டு வாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது சகலவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். எல்லாவற்றிலும் நீங்கள் அதை அனுபவிக்க தகுதியுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். அது உங்களுக்காக வேலை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள், எல்லாவற்றையும் சுதந்தரிப்பீர்கள். ஆமேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு பண்ணின உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கின சகலவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதற்கு நம்பர் 1 அண்ட் த ஒன்லி ஒன் திங், இயேசு மேல் உள்ள விசுவாசத்தினாலே. வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தையோடு நீங்கள் விசுவாசத்தை இணைக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இதை அறிக்கை செய்ய வேண்டும், பேச வேண்டும், அதை நம்ப வேண்டும். ஜஸ்ட் பிலீவ், இட் வில் ஹேப்பன். அது நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். சகலத்தையும் அனுபவிப்பேன், சுதந்தரிப்பேன், பெற்றுக்கொள்வேன் என்கிற இடத்திற்கு நீங்கள் வரும்போது நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. நிறைய வசனத்தை படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, கேட்டுட்டு விட்டுறதான் பிரச்சனை. விடாதீங்க, உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ரெசரக்ஷன் பவரில் நாங்கள் பார்ட்டேக் பண்ணணுன்றதை பேசியிருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாங்கள் பங்கு பெற வேண்டும். வெறும் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடாமல் அதை அனுபவிக்கணுன்ற காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். முதலாவது, நீர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர்னு பேசியிருக்கிறேன். ரெண்டாவது, அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தையோடு கூட நாங்கள் விசுவாசத்தை இணைக்கும்போது, வார்த்தையோடு கூட நம்பிக்கையை இணைக்கும்போது, வார்த்தையோடு கூட நாங்கள் விசுவாசத்தை கனெக்ட் பண்ணும் பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபிக்கும் பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்பொழுது கேட்கிறோமோ அப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வெளிப்பாடு உம்முடைய மக்களை சந்திக்கட்டும், அவர்களை பலப்படுத்தட்டும், அவர்களை உருவாக்கட்டும், உணர்த்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தை ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நேரம் உங்களோடு இணைந்தது பெரிய சந்தோஷம். இந்த வார்த்தையை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய ஆமேன் அதிகமாக இந்த மாதிரியான ஜெபங்கள் யூடியூப்பில் மற்ற காரியங்களில் நடக்குது. இங்கே கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.